அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பெருமைக்குரிய நாளாக அமையும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை நாள், 16ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், ஆடி மாதம் 1, சனிக்கிழமை 18ஆம் தேதி, இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மனதில் கவலை இல்லாமல் அந்த நாளை பார்த்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, உற்சாகமாக, ஆனந்தமாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடு, வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடு. வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அன்பாக, பொறுமையாக, நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த 2 நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு உற்சாகமாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேற்றம் பெறவும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கொஞ்சம் மன சோர்வுகள், மன அழுத்தங்கள் வரலாம். ஆகவே மனதிலே எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் மனதை உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாளில் மிதுன ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நிறைய நன்மைகள் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அமைதியும் பொறுமையும் தேவை. யாரிடமும் பேசும்போது அன்பாக, அமைதியாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும்.
திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய நாளாக இருக்கும். தொடர் முயற்சி, விடாமுயற்சியின் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து முன்னேறி செல்வது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. கடக ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, தேவையான செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்பதை ஒரு வருத்தம் வரலாம். அதே நேரத்தில் முயற்சி செய்கிற போது வீண் அலைச்சல் ஏற்படாமல் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையெல்லாம் முன்கூட்டியே சிறப்பாக செய்து முடித்திடல் வேண்டும். பிறகு 15 புதன்கிழமை, 16 வியாழக்கிழமை இந்த நாளில் கடக ராசிக்கு ஜென்ம ராசிக்கு சந்திரன் வரும்போது தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனது உற்சாகமாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 18 சனிக்கிழமை. இதில் 17 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் துவங்குது. இந்த வெள்ளி சனியில் சிம்ம ராசி சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதியும் பொறுமையும் தேவை. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 15, 16 புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளில் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றி, அலுவலக பணியில் ரொம்பவும் சிறப்பான உயர்வு கிடைக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய லாபகரமான நாளாக அமைகிறது. பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது விரயஸ்தானமாக இருக்குது. வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுவது நல்லது. ஒரு தேவையாக இல்லாத செலவுகளை செய்வதை விட ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அத்தியாவசியமான செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. சுப செலவு நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சல் வேண்டாம். ஏமாற்றங்கள் வரும். ஆகவே சிந்தித்து திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையுடன் முயற்சி செய்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு வெளிப்படைத்தன்மையாக நேரடியாக நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய, திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது சண்டை சச்சரவு, வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் வரலாம். அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அமைதியும் பொறுமையும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14 செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். மற்றபடி நல்ல நன்மைகள் வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும் ஆர்டர்ஸ் கிடைக்கும்.
வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பயனுள்ள செலவுகள் செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் விரயம் என்கின்ற ஏமாற்றத்தை தரலாம். அதே போல் முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையுடன் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆகவே முயற்சி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அது வீண் அலைச்சலாக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியை கொடுக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்று மனம் கவலைப்படாமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய லாபம் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18 சனிக்கிழமை. இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது விரயஸ்தானமாக இருக்குது. சிக்கனம் தேவை, சேமிப்பு தேவை. நிறைய செலவுகள் ஆகும். அது வீண் செலவாக ஆகாமல் நல்ல செலவாக, சுப செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே பல இடங்களுக்கு செல்லும்போது திட்டமிட்டு சிந்தித்து முன்னெச்சரிக்கையுடன் முயற்சி செய்வது நல்லது. ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கிற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனது கவலைகளுக்குள்ளாகும். மன சோர்வு உண்டாகும். ஆகவே மனதை உற்சாகமாக, டென்ஷன், படபடப்பு இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த 2 நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மனதை உற்சாகமாக, அமைதியாக, நிதானமாக வைத்துக்கொள்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். பொறுமை தேவை. பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 10ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் லாபகரமாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை.
இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனது கவலைகளும் மன சோர்வு உண்டாகும். ஆகவே நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையும் நிதானமும் முக்கியம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும். ஆகவே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. மகர ராசிக்கு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் வரும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை இதில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அன்று சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனது கவலைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே மன சோர்வுகள் வந்தாலும் அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக, டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாளை கடந்து செல்வது சரியாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் மிகுந்த கவனம் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. அறிவுபூர்வமாக சிந்தித்து பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வரலாம். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 13, 14, 15, 16 திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு. கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. உற்சாகமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். மனது தெளிவாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் வரும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் ரொம்ப சிறப்பான சூழ்நிலைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18 சனிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோகும். சொந்த பந்தங்கள் பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். எதையும் ஒற்றுமையாக இணைந்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 8ஆம் வீடு, சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். மனது கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், மனசோர்வு ஏற்படாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாளை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது.
மீன ராசிக்காரர்களுக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பயணங்கள் பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து கொள்வது நல்லது. முயற்சி செய்யும்போது சில தடைகள் வரும். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சி தேவை. மற்றபடி டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 15ஆம் தேதி புதன்கிழமை, 16ஆம் தேதி வியாழக்கிழமை கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 5ஆம் வீடாக வருது. மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனம் உறுதியோடு, மனதில் கவலைகள் இல்லாமல் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வமாக, அக்கறையாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1, 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாள் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.